ஓய்சோப்பிரியன் வலையொலி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தினம் ஒரு கவிதையினை நான் எனது வலையொலியூடாக உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கான ஆதரவினையும் அதிகமாக தந்து கொண்டிருக்கின்றீர்கள். மிக்க மிக்க நன்றிகள். கவிதை என்பது ஒரு சமூகத்தின் வாழ்க்கை அனுபவங்களையும் எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்தும் சக்தியாகும். கவிதை என்பது ஒரு சமூகத்தின் வாழ்க்கை அனுபவங்களையும் எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்தும் சக்தியாகும். ஈழத்து கவிதைகள் தமிழ் மொழியும் அதன் பாரம்பரியமும் தொடர்ந்து உயிருடன் இருக்கும் முக்கியமான காரணிகளில் ஒன்றாகவே திகழ்கின்றது. இன்று ஈழத்து கவிதைகளை பற்றி பேசுவது, அவற்றை படிப்பது, மேலும் பரப்புவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஏனெனில் ஒரு மொழியும் அதன் கலாச்சாரமும் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். எதிர்ப்புகளை எதிர்கொண்டே எழுதும் ஈழத்து கவிஞர்களை ஆதரிப்பதும் அவர்களின் படைப்புகளை உலகம் முழுக்க பரப்புவதும் நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். இது ஒரு அக்கினி பிரவேசம். ஈழத்து கவிஞர்கள் கவிதை எழுதுவது என்பது ஒரு அக்கினி பாதை என்றே சொல்லலாம். அந்த பாதையில் பயணிக்கும் அவர்களை நாங்கள் போற்றி புகழுதல் என்பது காலத்தின் ஒரு கட்டாய கடமையாகவே இருக்கிறது.